பேசிக்கலி ஐம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, உங்கள்கிட்ட எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா பேசிக்கலி ஐம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னுவாங்க. என்ன பேசிக்கலின்னு யாருமே தெரியாது. சரி பேசிக்கலி இல்லைன்னா நீ என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பதிலே வராது. ஐடியில் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரை கேட்டால் தொங்க விட்டு இருப்பாங்க. ஒன்று இந்த அக்சஸ் கார்டு ஒன்று தொங்க சைங்க் அப்படி போயினே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஐடி கம்பெனியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ ஆன்லைனில் எல்லாமே வந்தாச்சு. பீச்சுக்கு போகணும், போய் சுண்டல் சாப்பிட்லாம் அப்படின்னா வேணாம், தட்டினா சுண்டல் அப்படியே வந்துடுது. என்ட்ரு தட்டினா வீட்டுக்கே வந்துடுது. பீச் சுண்டல் அலையெல்லாம் வருது இப்போது சிஸ்டம் வழியாகவே. இவ்வளோ விஷயங்கள் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதில் இன்னோவேட்டிவாக இப்போ இந்த சின்ன சின்ன பொட்டி கடையெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்கெலாம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு ஒருத்தர் யோசித்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறார். அவர் பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, விருபாக்ஷன்னு. அவர் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்கிறாருன்னு பார்ப்போம். வணக்கம் மிஸ்டர் விருபாக்ஷன். வணக்கம் பாஸ். இது சினிமா மாதிரி ஏதாவது பேர் மாற்றி வச்சுருந்தீங்களா, இல்லை ஆஃபீஸ் எங்கேயாவது வச்சாங்களா? இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு ஆஃபீஸில் வச்சாங்களா? இந்த பேர் வந்து அப்பா அம்மா வச்ச பேர். சின்ன வயசுலேயே அப்பா அம்மா வச்ச பேர். அது அப்படியே கண்டினியூ பண்ணி சின்ன வயசில் தான் வைப்பாங்க அப்பா அம்மா பேர். அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. அதே பேர் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃபைன். நீங்கள் ஐ ஹர்ட் நீங்கள் வந்து இந்த டெக்னாலஜி உள்ளுக்குள்ளெல்லாம் போய் அஸ் அன் எம்ப்ளாயிலாம் போயிட்டு ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேட் கற்றுண்டு அந்த லைன்லேயே கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படி தான் வந்திருக்கீங்க இல்லையா நீங்கள்? ஆமாம். இது எப்படி இந்த டிரான்சிஷன்லாம் எப்படி நடந்தது? யார் இன்ஸ்பிரேஷன் இதுக்கு? இல்லை நல்லா படிக்கிற பையனா நீங்கள் முதல் பேஜில் உட்காருவீங்களா எப்படி? இல்லை சார், நான் வந்து 10th வந்து பார்த்தீங்கன்னா 332 அவுட் ஆஃப் 500. எல்லாம் 400 நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ முன்னால் இருக்கிற பையனும் அதே மார்க்கா? இல்லை மற்றவங்க எல்லாருமே நல்ல மார்க்கு, நான் மட்டும் கொஞ்சம் கம்மி மார்க்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 12th கொஞ்சம் கம்மி மார்க் தான். அதனால தான் பிஎஸ்சின்னு ஒன்று சேர்ந்தேன். நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போதே நினச்சேன் ஸ்கூல்லலாம் நீங்கள் கம்மியாக தான் மார்க் வாங்க. ஆமாம். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். படிச்சுட்டு அப்போ தான் எனக்கு வந்து எஜுகேஷன் என்னென்னு புரிஞ்சுது. எப்படின்னா எனக்கு வந்து ஒரு அனந்தன் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர்கிட்ட வந்து ஃபிசிக்ஸ் சொசைட்டியில் போய் அதாவது ஃபிசிக்ஸ் கற்றுக்கணும்னு போனால் கடைசியில் பார்த்தா எஜுகேஷன்னா என்னென்னு கற்றுன்னு வந்தேன் அவர்கிட்ட. பெரிய விஷயம். இன்னும் கூட அவரோட டச்சில் இருக்கேன். ஸோ எஜுகேஷன் இன்னும் கூட டச்சில் தான் இருக்கோம்னா வி ஆர் இன் கீப்பிங். நல்ல லெக்சரர் இருந்தால் சீக்கிரம் கற்றுக் கொடுத்துருக்கணும். இன்னும் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏன்னா இன்னும் கூட அவரோட நான் விசுவாசமாக இருக்கேன். அவரோட ஃபிசிக்ஸ் சொசைட்டியை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். அடுத்தது வந்து அவர் இப்போ புக் எழுதிட்டு இருக்காரு. அது சீக்கிரமாக வந்துடும். அதுக்கோசரம் நாங்கள் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்ஐடியில் பிடெக் பண்ணேன். அப்போ வந்து பிஎஸ்சி தான் எலிஜிபிலிட்டியாகவே இருந்தது எம்ஐடியில் பிடெக் படிக்கிறதுக்கு. அது முடிச்சுட்டு ஆக்சுவலாக கேம்பஸில் நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் தான். கேம்பஸில் அசோக் லேலண்ட் தான் ஜாயின் பண்ணேன். உள்ளே போன உடனே எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி அங்கேயே நான் சுமாராக தான் ஒர்க் பண்ணுவேன், மீதிலாம் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படி கிடையாது. இல்லை, எல்லாமே நான் சுமாராக தான் ஒர்க் பண்ணுவேன். இது நீங்கள் வந்து எக்ஸப்ஷனே கிடையாது. நான் சுமாராக தான் ஒர்க் பண்ணுவேன். தீயா வேலை செய்யணும் சுமாருன்னு எடுத்துருப்பாங்கன்னு ஒரு படம். ஆமாம், சுமாராக தான் எல்லாரும் தீயா இல்லை சுமாராக வேலை செய் குமார் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம சுமார் தான். இந்த எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்கிறவங்க தான் சூப்பராக வருவாங்க. ஏன்னா அதுதான் 80% ஆஃப் த பீப்புள். 80% IT%. 80% ஆஃப் IT பர்சன்ஸ் வில் பி சுமார் ஒன்லி. அதனால விசு மேஜர் சுந்தராஜன் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுற மாதிரி இருக்கு. ஆமாம் சார், நம்ம எல்லாருமே அந்த ஃபீலிங் இருக்கு எல்லாருக்கிட்டையுமே. அது சொல்ல வந்துடுறப்போ திருப்பி வரும் அந்த சப்ஜெக்ட். ஆமாம். ஸோ பிடெக் முடிச்சுட்டு அசோக் லேலண்ட் ஜாயின் பண்ணிட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டேன். அவங்களுக்கும் சரி எனக்கும் பிடிக்கல. எனக்கு பிடிக்காதனால அவங்களுக்கும் பிடிக்கல. எனக்கு இப்போ பிடிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது என்னாச்சு, ஐடியில் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா டிசிஎஸ் விப்ரோ யாருமே வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அலோவ் பண்ணல. அன்னைக்கு இருந்து ஒரே ஐடி கம்பெனி விச் அலோட் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் டு என்டர் இன் டு இது ஐடி ஃபீல்டுனா இன்ஃபோசிஸ் மட்டும்தான். அதனால நாராயணா அப்படின்ட்டு போயிட்டீங்களா? ஆமாம், நாராயணான்னு சொல்லிட்டு. நாராயணா நான் சொல்லலை, அப்போலேருந்து நான் வந்து அக்னாஸ்டிக் தான். அதனால உள்ளர போய் உங்களை வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு நாராயணன் தானே? நாராயணமூர்த்தி. என்ஆர் நாராயணமூர்த்தி. கீர்த்தியை நம்பியிருக்கீங்க மூர்த்தி கிட்ட போய்? ஆமாம். ஸோ அவர் அலோவ் பண்ணதுனால நாங்கள் என்ட்ரன்ஸ் எழுதி இன்ஃபோசிஸ் ஜாயின் பண்ணிட்டு நல்ல ஒரு 2006 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நிறைய எனக்கு தெரியாத அப்போ ஈசாப்ஸ்லாம் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறமா ஒரு 2 சின்ன கம்பெனி இருந்துட்டு அப்புறமா ஏன் நம்மளே பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹோம் பிளான் குருன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஹோம் பிளான் குரு. ஹோம் பிளான் இருக்கு பேர். அப்போ அந்த டொமைன் ஏதோ குரு அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் பேர் சொன்னாங்க. அதுதான் அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா டேக் ஓவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோம் பிளான் குருவும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டேக் ஓவர் பண்ணாங்க, ஓவர் டேக் பண்ணாங்களா? ஓவர் டேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே ஓவர் டேக் பண்ணிடுவாங்க. டேக் ஓவர் பண்ணிட்டு ஓவர் டேக் பண்ணிடுவாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். எல்லா லேடிஸுமே ஃபர்ஸ்ட் டேக் ஓவர் பண்ணுவாங்க, அப்போ ஓவர் டேக் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ லேடிஸ் இந்த மாதிரி ஓவர் டேக் பண்ணுவாங்க? 2-3 லேடிஸ் இருக்காங்க. ஒன்று வந்து எங்கள் அம்மா, அடுத்தது வந்து என்னோட ஒய்ஃப், 3வது வந்து என் பொண்ணு. இவ்வளோ நல்லதா சார் நீங்கள்? ஆமாம், ரொம்ப நல்லா. பக்கத்து வீடு எதிர் வீடு யாரையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லேடிஸ் தானே கேட்டீங்க, நீங்கள் கேர்ள்ஸ் உமன்னு கேட்கலையே. அதெல்லாம் சார் லேடிஸ்னா இவங்க தான் முதல்ல நமக்கு தெரியுது. ஃபண்டாஸ்டிக், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த புதுமையான ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. இந்த அமேசானுக்குலாம் காம்படிஷன் ஆகாது எப்படி?
இல்லை சார், இது வந்து ஒரு லிஸ்டிங் கம்பெனிக்கு காம்படிஷன் வச்சுப்போமே. சும்மா சுத்துன்னு ஒரு கம்பெனி இருக்கு. சும்மா சுத்து சூப்பர் லவ்லி கம்பெனி இருக்கு. சத்தியமா ரொம்ப நல்லா இருக்கு, பேரே ஜனரஞ்சகமா இருக்கு. லவ்லி இல்ல, சும்மா சுத்துன்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதுக்கு காம்படிட்டர் நாங்க. அதுக்கு நீங்க கம்மன் சுத்துன்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதை வந்து அதுக்கு காம்படிட்டரா நாங்க இருக்கோம். அந்த கம்பெனி வந்து என்ன பண்றதுன்னா எல்லா நீங்க ஒரு ரவுண்ட் வருவீங்கன்னு நினைக்கிறேன் இதுல கண்டிப்பா. இதுல சும்மா சுத்து சரி சுத்தி வலிச்சு அதுக்கு வாங்க இதுக்கு வாங்க. ஸோ இது என்ன ஒரு என்னன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த இன்ஃபோசிஸில் இருக்கும்போதே ஒரு ப்ரொபோசல் கொடுத்தேன் நான் எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம ஏன் வந்து B2C பண்ணக்கூடாது அப்படின்னு. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இன்ஃபோசிஸ் வந்து B2B தான் பண்ணும், பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணும், B2C பண்ணாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், கூகுள் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்க பிஸ்னஸ் டு கன்சியூமர் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அப்புறமா தான் அவங்க பிஸ்னஸ் டு பிஸ்னஸும் பிஸ்னஸ் ஆப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கன்சியூமரை ஃபஸ்ட்டு பிடிக்கணுன்றதுக்கோசம் அங்கேருந்து வெளில வந்துட்டு இந்த கார்ட்.லான்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், கார்ட்.லான்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம். இது இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி AUKBCல இன்குபேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள. நாங்கள் MITல படிச்சதுனால அங்கே இது இந்த வந்து சின்ன சின்ன சோல் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, பொட்டி கடை வச்சுருக்கவங்களுக்கு, இவங்களுக்குலாம் இது எப்படி பெனிஃபிட்டாக இருக்கும் அது? இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் நங்கநல்லூர் எங்கள் ஏரியாவுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே, அங்கே வந்துட்டு ஒரு தெருவில் நின்று காலில் அடிபட்டுருச்சு, ஒரு தெருக்கு டிசைட் பண்ணிட்டீங்க, தெருக்கு எல்லாருக்கும் வந்து தான் ஆகணும். ஓகேவா, திருன்னு முழிக்கும் போது என்ன பண்ணணும்னா, காலில் அடிபட்டு முடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், கார்ட்.ல வெப்சைட் போட்டுட்டு அந்த லொக்கேஷன் நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அங்கே லொக்கேஷன் கொடுத்துட்டீங்கன்னா, எனக்கு இங்கேருந்து பக்கத்தில் எது மெடிக்கல் ஷாப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா 500 மீட்டர் கால் கட்டு போட்டுருவீங்க. கால் கட்டும் பண்ணி காலும் நீங்கள் பண்ணலாம். அதில் மொபைல்லேயே டக்குன்னு அமுக்கினீங்கன்னா பக்கத்தில் எந்த மொபைல் ஷாப் இந்த மெடிக்கல் ஷாப் இருக்கோ அவங்க பேண்டேஜோட ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் வந்த உடனே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் நியரஸ்ட் ஷாப்பை தேடலாம். இது வந்து வெறும் மெடிக்கல் ஷாப்போ சின்ன கடையோ கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் LIC ஏஜென்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கேன், ஆனால் நான் LIC ஏஜென்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட அவங்களோட ஃபோட்டோ எடுத்து அவங்களோட GPS லொக்கேஷனை ட்ராக் பண்ணி அவங்க வீட்டோட அட்ரஸ் எடுத்துட்டு நீங்கள் ஏதாவது வேணும்னா அவங்க வீட்டு அட்ரஸ்க்கே போயிடலாம். ஸோ டைரக்ஷன்ஸ் போட்டிங்கன்னா டக்குன்னு அந்த மொபைலில் எந்த இடம்ன்றது போயிடலாம். டக்குன்னு யாரும் ஆக்சிடென்ட்ல போட்டாங்கன்னா அப்படின்னா 4 பேர் ஃபாஸ்ட்டாக வந்துருவாங்க உங்களுக்கு. ஃபாஸ்ட்டாக வந்துருவாங்க. ஸோ ஆமாம், எல்லாருமே வெட்டியான்.com அப்படின்னீங்கன்னா 4 பேர் வருவாங்க. வெட்டியான்.com போனா கார்ட்.ல அப்படின்னு போட்டுட்டு வெட்டியான் சர்ச் பண்ணீங்கன்னா நிற்கிற இடத்துல யார் வெட்டியான் பக்கத்தில் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதுவும் முக்கியம் சார், நமக்கு நிறைய இடத்துல தெரியாது. வெட்டியான் துட்டு சம்பாதிக்கணும்னா சாவணும், ரொம்ப சாதா விஷயம் இல்லை. சாவாமியும் பண்ணலாம், நோவாமியும் பண்ணலாம். செத்துட்டேன் இப்போ. சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அண்ட் இது வந்து இந்த சிஸ்டம் தெரியணும் இல்லை மக்களுக்கு, இது அவேர்னஸ் வரணும், இப்படிலாம் ஒன்று இருக்குன்னா அதுக்கு பப்ளிசிட்டி எப்படி? அதுக்கு பப்ளிசிட்டி வந்து ஆக்சுவலாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக பண்ணலான்னு இருக்கும். பட் ப்ளஸ் கடைக்காரனுக்கும் தெரியணும் இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு கான்டாக்ட்ஸ்லாம் வரும், இந்த மாதிரி ஆன்லைனில் வரும்னா அவங்களும் பழகிக்கணும் இல்லது? ஆமாம் சார், நாங்கள் இப்போ வந்து இனிஷியலாக இன்குபேஷன் ஸ்டேஜில் இருக்கோம். இன்னும் நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. இப்போ நாங்கள் ஒரு புது கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இன்குபேஷன் ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி இதனுடைய இன்னும் கொஞ்சம் ஃபண்டிங்லாம். ஸோ பொட்டி கடையில் இருக்கிற டீ கடை, சரக்கு மாதம் அவங்க எல்லாருக்குமே ஆன்லைன் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணுமா? இல்லை, தேவையில்லை. ஒருத்தருக்கு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், அவங்க லிஸ்ட் பண்ணிட்டோம், அவங்க கிட்ட ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் போதும். ஓகே, மொபைல் நம்பர் மட்டும் இருந்துட்டாங்கன்னா கார்ட்.la/மொபைல் நம்பர், கார்ட்.la/9840847872 சொன்னால் என்னோட ஆஃபீஸ் நம்பர் வந்துடும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, நாங்கள் வந்து SMS ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். இதை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அதில் எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் அடிச்சிட்டாங்கன்னா நேராக அவங்க மொபைலில் SMS போயிடும். அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண SMS இருக்கிற ஃபோன் இருந்தால் போதும் அவங்களுக்கு SMS போயிடும். இவங்க வந்து அந்த யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களோட யூசர் நேமும் மொபைல் நம்பரும் இருக்கும். இவங்க ஃபோன் பண்ணி பேசிடலாம், சார் உங்களுக்கு இது வேணுமா, இது கன்ஃபார்ம் பண்ணீங்களா, டக்குன்னு வீடியோ தட்டிங்கன்னா அப்படி ஒரு டீ ஆதர் தெரியுமா? இல்லை, அந்த வீடியோலாம் நாங்கள் ஒன்றும் கொண்டு வரல. இதெல்லாம் மெதுவாக பண்ணலாம். SMS போயிடும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு, எனக்கு இது வேணும், இந்த பொருள் வேணும் அப்படின்னு. இப்போ 4 சிங்கிள் டீ 1 சக்கரை ஜாஸ்தி அப்படின்னா அதே எழுதலாம், 4 டீ 1 சக்கரை எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டால் உங்களுக்கு SMS போயிடும். டீ வராது, அவருக்கு போயிடும், எஸ் வரும். அதனால இது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இது பண்ணனா எல்லாருக்குமே யூஸ் பண்ண தெரியுது இன்னைக்கு. கிரேட் ஃபேண்டாஸ்டிக். இப்போ IT செக்டர்ல நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்றாங்கல்ல. ஆமாம், இதுக்கு நீங்க எதாவது பண்ணலாமே அவங்க டிஸ்ட்ரெஸ்? டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் வந்து ஐடியில் வேலை சேராமல் இருக்கலாம். இல்லை நான் ஐடியில் தான் சேருவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணலாம். எல்லாமே வந்து லைஃப்பில் வந்து ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு ப்ரையாரிட்டி என்ன இருக்குதுன்னா, அதாவது மொத்தம் 3 விஷயம் என்னுடைய தமிழ் ப்ரொஃபஸர் சுபவீர பண்ணின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. உங்க ப்ரொஃபஸர் சுற்றி எப்பயுமே இருப்பீங்க போல? 2 ப்ரொஃபஸர், ஒருத்தர் எனக்கு 3 ரோல் மாடல்ஸ் லைஃப்பில். ஒருத்தர் சுபவீர பண்ணின்னு சொல்லிட்டு ஒருத்தர்,
அப்புறம் ப்ரொஃபஸர் அனந்தன் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர். மூணாவது வந்து என்னுடைய இன்ஃபோசிஸ்ல ஒரு மேனேஜர் இருந்தார் நாராயண் சொல்லிட்டு. அரியர்ஸ் இருக்கா இன்னும்? இல்ல முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் பாஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ டச் இந்த வயசுல யாரும் ப்ரொஃபஸரோட வச்சுனே இருக்க மாட்டாங்க. அதான் ஆமா சார். ஆனா எனக்கு தான் சொன்னேன், இவங்களை பார்த்ததுனால எனக்கு லைஃபே லக்குன்னு சொல்லுவேன் நான். இதுதான் லக்கு. அதனால என்னோட லைஃப் சேஞ்ச் பண்ணவங்க இந்த 3 பேர். சூப்பர். அதனால அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா 3 விஷயம் சொல்லுவார். ஆசை, தேவை, ஆசை, பேராசைம்பாரு. நிறைய பேர் இந்த ஐடி ஜாயின் பண்றதே எதுக்குன்னா தேவைக்கும் ஆசைக்கும் கிடையாது, இந்த பேராசைக்கு தான் ஜாயின் பண்றோம். ஸோ பேராசை ஜாயின் பண்ணும்போது வி பே ஃபார் த பேராசை. இப்போ எனக்கு வந்து மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி தேடுறோம். நம்ம ஆன் சைட் போகிறோம், எல்லாமே பண்ணுறோம். 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், டபுளாக ஒர்க் பண்ணுறோம். 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். அதனால 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் நிச்சயமாக ஜாஸ்தி தான் ஆகும். ஒரு சாதா கார் ஓடுறது இருக்கட்டும், அதே வந்து ரேஸ் காரில் ஓடும்போது அது வந்து டயர் உடனே மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம ரேஸ் கார் மாதிரி ஓடிட்டு இருக்கோம். சாதாரண கார்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றினா போதும். அஜித் ஃபேன் நீங்க? அஜித் ஃபேனும் கூட. கமல் ஃபேன் மேஜி. எக்ஸாம்பிள் ரேஸ் கார் சொன்னீங்களா? கார் அஜித் கமல் ஆஸ்கார் சொல்லணும், இது ரேஸ் கார். ஆமா, கமல் இன்னும் ஆஸ்கார் வாங்கலையே. இல்ல ஆசைப்படுவாரு, நம்ம ஆசைப்படுவோம் அவர் வாங்கணும்னு. நம்ம ஆசைப்படுவோம். இந்த டாபிக் வந்துடலாம் திருப்பி. ஆமா, இந்த வாதியார் சுற்றி வருவாங்களே. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்றோம், பேராசைப்பட்டு என்ன பண்றோம், நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்றோன்னே தெரியாம நிறைய காம்படிஷன்னால நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். ஒர்க் பண்றோமா வேற, ப்ரொடக்டிவா நம்மளால வந்து ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ்க்கு மேல பண்ண முடியாது. என்ன ஆனாலும் சரி 6 ஹவர்ஸ்க்கு மேல ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ண முடியாது. மீதி நேரம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா டீ சாப்பிட போவோம். ஒரு காலையில போனோம்னா முதல்ல 8 o'clock ஆஃபீஸ் போனோம்னா 8 to 8:30. ஆமா, டீயா இல்லை, முதல்ல என்னது டிஃபனா சாப்பிடணும். முதல்ல ஒரு மணி நேரம் 8 to 9 டீ இருக்கு. அதுக்கப்புறம் முடியும் போது டீ. அதுக்கப்புறமா என்ன டீ நம்ம அடுத்த பார்ட்டு. அப்புறமா திருப்பி 11 மணிக்கு டீ சாப்பிடுவோம். அது நடுவில் வேற. இப்போ அது வந்து சில பேர் தான். அதனால 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேருக்கு வெளியிலேயே ஒரு டீ கடை இல்லை, ஃபுல் கும்பல் ஒன்று நிற்கும். ஆமா, 11 o'clock பாருங்களேன், எல்லா ஏரியாலையும் டை எல்லாம் கட்டினா போயிட்டு இருப்பாங்க சோகத்தில், ஏன் சேர்ந்து வந்த கம்பெனிலன்ற மாதிரி. ஆமா, நானும் ஒரு காலத்தில் அந்த மாதிரி இருந்தேன். இப்போ ஒரு 2.5 years நிறுத்திட்டேன் அதெல்லாம். நீங்க அந்த வாதியார் வீட்டு வாசல் அப்படி அந்த அன்னைக்கே அவர் என்ன திருத்திருக்கலாம், அப்படியே விட்டார். இன்னைக்கு அந்த டவுட்ஸ் நான் கேட்டு அரியர்ஸ் இன்னமும் கிளிக் ஆகலையே. இல்லை அதனால இல்லை, ஒரு பழக்கம், இந்த நிக்கோட்டின் அடிக்ஷன் வந்துட்டுனா அது விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால எல்லா சப்ஜெக்ட்டும் பேசுறீங்க சார் நீங்க, பெரிய விஷயம். இப்போ தெரியுது ஏன் இந்த 3 வாத்தியார் உங்களை சுற்றி வராங்கன்னு. ஆமா, எல்லாருமே வாத்தியார் சார். 3 வாத்தியார் நான் ப்ராமினெண்டா சொன்னது, அவ்வளவுதான். நீ வாத்தியார் ஃபேன், எம்ஜிஆர் ஃபேன்? நீங்க எம்ஜிஆர் ஃபேன் கூடவே? அதுவும் கூடவே இல்ல சார், எல்லா ஃபேனும் தானே. இப்போ நான் நம்பியார்னு கேட்டால் அதே சொல்லுவீங்க, நம்பியாருக்கும் நான் ஃபேன்னு சொல்லலாம் அப்படின்னு. சார் நம்பியார் நல்ல பெரிய ஆக்டர் தான் சார். இல்ல கபாலி அவர் நம்பியார் தானே யூஸ் பண்றாரு, வேற யாராவது யூஸ் பண்ணாரா? சரி, இவ்வளவு மீறி நீங்க டீ ஸ்ட்ரெஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? கலகலப்பா ஜாலியா பேசுறீங்க, செம்ம ஹியூமரோட பேசுறீங்க. சரி, சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்கு உங்களுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் இருந்ததா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்ததா? எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய இருந்ததுன்னு சொல்லலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பக்கத்துல கவுன்சின் இருக்காங்க நிறைய பேர், அவங்களும் வந்தாங்க. பென் டிரைவ்ல வந்து சொன்னீங்க, நிறைய சப்போர்ட்டா இருந்தீங்க. எப்பப்பெல்லாம் பணம் தேவையோ நீங்க கொடுக்கறது, அவங்க வாங்கிக்கிறது, நீங்க கொடுக்கறது, இப்படி மாறி மாறி நடக்குமாமே? நிச்சயமா நடக்கும். ஏன்னா கொடுக்கறது வாங்குறதுன்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஆனால் கொடுக்கல், அவங்க கொடுக்கறது, அப்புறமா நம்ம வாங்கிக்கிறது, நீங்க சொன்னது எல்லாமே நடக்கும் ஆக்சுவலா. ஸோ இப்போ 2 பேரும் டீம் அப் பண்ணி இந்த ஒரு ஃபோக்கஸ்டாக ஒன்றுத்தில் வரீங்களா, இல்லை அவங்க பிஸ்னஸ் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் அப்படி இருக்கீங்க? இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவேன். நாங்கள் 2 பேருமே ஒரு ஃபோக்கஸ்டானா என்னன்னா பிஸ்னஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அவங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்காங்க, நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நான் டெக்னிக்கலாக பார்த்துட்டு அவங்க மேனேஜ். பட் ஹவு டு யூ ஃபோர்சி தி ஃபியூச்சர்? காமன் மேன் மாசஸ் லெவலில் உங்கள் கான்செப்ட் போய் ரீச் ஆகுமா? அதுக்கு என்ன பண்ண போறீங்க? எல்லாமே எக்ஸிக்யூஷனில் தான் சார் இருக்கு. நம்ம நல்லா எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா நிஜமாவே நல்லா ரீச் ஆகும். சுமாராக இது வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மசால் தோசை தான் அல்லது சாதா தோசை தான். இப்போ சரண பவனும் பண்ணலாம், வசந்த பவனும் பண்ணலாம், அடையார் ஆனந்த பவனும் பண்ணலாம். எத்தனை பவன் வேணா இருந்தாலும் தோசை தான். யார் வேணா இந்த பிஸ்னஸை பண்ணலாம். தோசை தான். அதனால அவங்க யார் இப்போ சரண பவன் நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்களா, அடையார் ஆனந்த பவன் நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்களான்றது அவங்களோட எக்ஸிக்யூஷன் ஸ்டைலில் தான் இருக்கு. அதனால அது ஒன்று. நம்ம இந்தியாவில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று எக்ஸிக்யூஷன் ஸ்டைலு, இன்னொன்று வந்து எவ்வளோ பவன் வச்சாலும் அத்தனை பவன் போகிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் ராஜ்பவனுக்கு மட்டும் போக முடியாது. அங்கே வந்து கவர்னருக்கு தோசை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க 1-2 பேர் போகலாம். நம்ம எக்ஸப்ஷன்ஸ்லாம் தோசையாக கேட்குறாரு டக்குன்னு, விருப்பாக்ஷன் ஒரு தோசை ஒன்று வேணும், ரொம்ப பசியாக இருக்கு, அவரும் ஆர்டர் பண்ணலாம். கார்ட்.லால போயிட்டு இனிமேட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ இந்த ஏரியா கிண்டி கவர் போய் சேரும் அந்த கடைக்காரரை பொறுத்து. நாங்கள் வந்து we are not guaranteeing the time of delivery. We are not guaranteeing any business transaction with the shop owner. நாங்கள் 2 பேரும் கனெக்ட் பண்ணி விடுறோம், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. 2 பேரும் சேர்த்து விட்டு அடிச்சுங்கன்னு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க.
அடிச்சுக்கோங்கன்னு இல்லை சார், இப்போ கூகுள் மாதிரி நாங்கள் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி கூகுள் மாதிரி ஈகிள் மாதிரி இருக்கீங்க, அப்படியே கொத்தின்னு எல்லாரையும் பார்த்துருந்தீங்க நீங்கள். அடுத்தது என்ன பண்ணலாம்? இல்லை சார், ஈகிள் மாதிரி இருக்கிறது வந்து இப்போ இருக்கிற பெரிய பெரிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். அவங்க வந்து சின்ன கடைகளை ஈகிள் மாதிரி கொத்திடணும்னு பார்க்குறாங்க. நாங்கள் அந்த ஈகிள்லேருந்து இவங்களை காப்பாற்றலாமா? ஏன்னா நம்மளோட இந்தியாவோட ட்ரெடிஷனே பார்த்தீங்கன்னா குட்டி கடைகள் தான் இருந்தது இல்லையா, சின்ன கடைகள் தான் இருந்தது. அதை நம்ம காப்பாற்ற முடியுமா? நம்ம சின்ன வீடுலாம் இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? சின்ன வீட்டுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நீங்க ஒன்றும் பண்ணணும். சின்ன வீடு சில பேர் வச்சிருப்பாங்கல்ல, ஆமாம், இப்போ அது வந்து சேல் ஆகாமல் இருக்கும். சேல் ஆகாமல் சின்ன வீடு இதில் எப்படி வருது, ஒரு ஃபேமிலியான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம், நான் சொல்றது சைஸ் ஆஃப் த ஹவுஸை சொல்கிறேன். இல்லை அது கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிளாட்ஃபார்மில் கார்ட்லா பிளாட்ஃபார்மில் அந்தந்த லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி போடலாம். என்ன தெரு கொண்டு வந்த மாதிரி அவங்க பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துருங்க. அவங்கள பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துடலாம். அது எப்படி கொண்டு வரலாம்னா, நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ, நங்கநல்லூர்னா நங்கநல்லூருக்கும் ஒரு பேஜ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் நங்கநல்லூர் ஒரு சின்ன வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம், பாஸ்கி நாம இல்லை நீங்கள் நான் 2 பேர் வச்சுக்க முடியாது சார், ஒருத்தர் தான். உங்களுக்கு தான் 3 லேடிஸ் தானே தெரியும், நீங்கள் சான்ஸ் எடுத்து. அது 3 லேடிஸ் தெரியும், மற்ற உமன் தெரியும், சரியா? ஸோ நீங்கள் பாஸ்கி வந்து நங்கநல்லூரில் ஒரு சின்ன வீடு வச்சிருக்காருன்னு வச்சுப்போம், அது விற்கணும் அல்லது அது வாடகை ஓடணும்னு சொன்னா நங்கநல்லூர்னு ஒரு பேஜ் இருக்கு, card.la/chennai/nanganallur. அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட வீடை லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஈஸியாக இது பண்ணலாம், விற்கலாம் அல்லது வாடகை விடலாம் சின்ன வீட்டை. எனவே இன்ட்ரெஸ்டிங், சின்னதாக தான் விஷயம் சொல்கிறீங்க. ஆமாம், பட் அதெல்லாம் மேக்னிடியூட் வந்து சூப்பராக இருக்குது. குளோபலாக உங்களுடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அபவ் ஆல் த பிக்கெஸ்ட் அசெட் இஸ் ஹியூமர். ஐ திங்க் யூ வில் பிகம் அ பிக் ஹிட் வித் யுவர் ஹியூமர் அண்ட் வித் யுவர் லவ்லி innovative ideas. Thank you so much for joining. Thank you so much for the opportunity, sir. Thank you. பாஸ்கி டிவி மூலியமா எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் ஐடியாஸை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது ஒரு நல்ல வாய்ப்பு. அண்டு கேஷுவலாக ஹியூமரஸாக எப்பயுமே பேசுகிறது வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதை தான் வந்து இவர் முயற்சி செஞ்சிட்ருக்காரு. அதனால் அந்த வழியில் கிடைச்சது வந்து நல்ல வாய்ப்பு. அவருக்கும் மற்றவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பாஸ்கி டிவி அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த இடத்துல வந்து பேசலாம்.